கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா பால் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருள் என்னென்னா ஏலக்காய், 2 ஏலக்காய், தேவையான அளவு ஜீனி, அப்புறம் பால், காய்ச்சின பால், அப்புறம் முந்திரி, திராட்சை, அப்புறம் சேமியா. இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு அடுப்பில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பாலும் நம்ம ஊற்றுவோம்ல, அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி லைட்டாக கொதி வந்ததும் இந்த சூடாகுது, தண்ணி ஹீட் ஆனதும் நம்ம 2-3 ஏலக்காய் போல் நம்ம நசுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த ஏலக்காயை தண்ணியில் போட்டுடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியாவை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீனி, தேவையான அளவு ஜீனி போட்டுக்கலாம். ஜீனியோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, சால்ட்டு சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பதம் வெந்ததும் நம்ம அந்த சூடான பால் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த அளவு கொஞ்சமாக சரி, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த தாளிப்புக்கு முந்திரி, திராட்சை நெய்யில் வறுத்து அதில் கொட்ட. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.